இப்போ எப்போவுமே இப்போ கடந்த காலங்களில் மக்கள் போரிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அமைதியாக வாழ்கிறோம். அப்போ அமைதியான வாழ்க்கை தான் பெருசுன்னு கடந்த காலத்தில் நினச்சனால தான் நம்ம இன்றைக்கி அமைதியாக வாழ்ந்துகிட்ருக்கோம். அப்போ போரிட்டுட்டு இருக்கனால நிறைய அழிவுகள் ஏற்பட்டுச்சு. ஒரு போர் ஆரம்ப காலகட்டத்தில் குதிரையில் போய் சண்டை போட்டாங்க, வாள் எடுத்து சண்டை போட்டாங்க. அப்புறம் அது நவீனமாயிடுச்சு. அது எப்படி விமானத்தின் மூலமாக குண்டு போட்டாங்க, ஏவுகணை அப்படின்னு குண்டு போடும்போது அணுகுண்டெல்லாம் போட்டோன்னா பயந்துட்டாங்க. அப்போ அதுக்கு அமைதியே பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. அப்போது ஒரு பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடையுது. ஏன்னா ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷமாக சண்டை போட்டுட்ருக்காங்க, போரிட்டுருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு போர் வேண்டான்னு தோணலை. போர் இல்லாத வாழ்க்கையை நோக்கி போகணுங்கிற அந்த நெருக்கடி கிடைக்கல. எல்லோரும் போரிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களாக. அப்புறமா அது நவீனமாகும்போது அந்த போர் ரொம்ப நவீனமாகிடுது. பீரங்கி, துப்பாக்கி, அப்புறம் ஏவுகணை, அப்புறம் விமானம் மூலமாக குண்டு போடுறது, அணுகுண்டு போட்ட உடனே மக்கள் பயந்துட்டாங்க. இனிமேல் நம்ம போரிடுறது நல்லது கிடையாது, அது ஆபத்தானது, அது அழிஞ்சு போயிடும் மனிதனம் அப்படின்னு நினச்சி மக்கள் இன்றைக்கி போர் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெரும்பாலான நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இதற்கு முன்பு நாம் கற்றுக்கொண்ட பாடம். அதுபோல் எதிர்காலத்தில் நாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். இப்போ இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா அப்போ எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் பாதிக்கப்பட்டால் தான், கடுமையாக பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க எதிர்காலம் என்பது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது கண்டிப்பாக அது மக்களுக்கான தேவை அப்படின்னு உணரணும். மக்களுக்கான அது ஒரு தேவை. எப்படி இன்றைக்கி போர் இல்லாமல் நம்ம இன்றைக்கி அமைதியாக வாழ்கிறோம்ல, இது கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தேவையாக இருந்தது. உணர்ந்துட்டாங்க. போரிட்டால் அந்த மாதிரி அழிவு தான் ஏற்படும். அணுகுண்டெல்லாம் போட்ட உடனே, ஜப்பானில் அணுகுண்டெல்லாம் போட்ட உடனே மக்கள் பயந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அமைதியான போர் இல்லாத ஒரு வாழ்க்கை மக்களுக்கு தேவை அப்படின்னு உணர்ந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி போர் இல்லாமல் வாழ்கிறோம். அப்போது இனிமேல் 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்போது அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கை நமக்கு தேவைன்னு நம்ம உணரணும். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது நமக்கு தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் மோசமானது அப்படின்னு நம்ம உணரணும். இது ரொம்ப மோசமானது, ஆபத்தானது, இங்கே மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளணும், நிறைய அனுபவங்களை சந்திக்கணும். ஆனால் இன்னும் அதற்கான அனுபவங்களை நம்ம சந்தித்தோமா அப்படின்னா கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி இப்போ போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான வருஷமாக போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு அணுகுண்டு, ஏவுகணை, துப்பாக்கி, விமானத்தில் போரிட்ட உடனே, பீரங்கி இதெல்லாம் வச்சு போரிட்ட உடனே மக்களுக்கு போரினோடனே பயம் வந்துடுச்சு. அதுபோல் நாம் ஒரு 50-60 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் இது உச்சக்கட்டத்தை அடையலை. உச்சக்கட்டத்தை அடையும் போது தான் நமக்கு இந்த உலகம் வேண்டான்னு தோணும். இது எவ்வளோ ஆபத்தான உலகங்கிறது இப்போ தெரியாது. இன்னும் அதை உணர்வதற்கான காலகட்டம். நம்ம இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த உலகம் எவ்வளோ கொடுமையானதுன்னு இன்னும் நிறைய பேர் நம்ப மறுக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தானது, அழிவுகள் நிறைந்தது, அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியதுன்னு இன்னும் இந்த மக்கள் உணரலை. அப்போ அதை உணரணுன்னா அதற்கான சம்பவங்கள் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் என்ன நடக்கும்? அதிநவீன ஆயுதங்கள் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் என்ன, வாகனங்கள் பெருகிடும். வாகனங்கள் எல்லோரும் வாகனம் வச்சுருப்பாங்க. அது எங்கே கொண்டு ஓட்டுறது? ஆகாயத்தில் வாகனங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விபத்துகள் நடக்கும். அப்புறம் தொற்று நோய்கள் வரும். மக்களுக்கு ஜாலியாக வாழணும், ஒரு தொழில் அப்படிங்கிற எண்ணம் வரும், சோம்பேறித்தனம் வரும், குறுக்கு வழியில் போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா பொழுதுபோக்குவதற்கான, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த தொழிலில் போய் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொழில் என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்புறம் நிறைய குழப்பங்கள் வருது. இப்போ தாய்மொழியில் கல்வி இல்லை, அதனால் நிறைய பேர் படிக்க முடியாமல் குற்றங்கள்லாம் நிறைய வரப்போகுது. இனிமேல் குற்றங்கள் நிறைய நடக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா குற்றம் பெருகிடும். குற்றங்களுக்கு அளவே இருக்குது. ஏன்னா இப்போ படிக்க முடியாத அளவுக்கு ஆங்கில கல்வி என்பது இந்திய மக்களை படிக்கவே விட மாட்டேங்குது. அதனால் ஒரு சீனாக்காரங்க கூட எதிர்காலத்தில் அமைதியாக ஓரளவுக்கு வாழ்வாங்க. ஆனால் இந்தியர்களால் வாழவே முடியாது. ஏன்னா அவங்கள படிக்கவே முடியலையே. படித்தாதானே, படிக்காதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ இந்திய மக்களின் வாழ்க்கை என்பது எதிர்காலத்தில் கேள்விக்குறி தான். அப்போ அவங்க பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது, படிக்கலை அப்படிங்கும்போது, நல்ல வேலை பார்க்கலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க? குற்றங்களில் ஈடுபட்டு பணத்தை சம்பாதிக்க பார்ப்பாங்க. கொள்ளையடிப்பாங்க, திருடுவாங்க. இந்த மாதிரி படிக்க விடாமல் அந்த ஆங்கில. அதனால் இனிமேல் மிகப்பெரிய ஒரு அழிவை இந்த உலகம் சந்திக்க போகுது. நிறைய ஆபத்துகளையும் அழிவுகளையும் இந்த உலகம் சந்திக்க போகுது. அதன் மூலமாக இந்த உலகத்தை விட இன்னொரு உலகம் மனிதர்களுக்கு தேவையாகப்படும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது மேலானது. எப்படி போரிட்ட காலங்களில் மனிதர்களுக்கு அமைதியாக வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அந்த போரோட உச்சகட்டத்தையும் அழிவையும் ஆபத்தையும் உணர்ந்தாங்க பார்த்தீங்களா?
அப்போ வந்து இந்த மாதிரி அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும்னு நினச்சனால தான் நம்ம இன்றைக்கி போரிடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதுபோல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது ரொம்ப நல்ல உலகம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் புலம்பல்கள் அதிகரிக்க போகுது. இன்னும் வந்து இங்கே நிறைய இன்னும் குற்றங்கள் அதிகரிக்க போகுது. இப்போ நிறைய மனிதர்கள்லாம் கட்டுப்பாடு இழந்து விடுவார்கள், ஒழுக்கமாக இருக்கவே மாட்டார்கள். ஏன்னா மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து போச்சு. எல்லாம் இந்த ஆபாச படம், ஆபாசம் வந்து ரொம்ப சகஜமாக மாறி போச்சு. சின்ன வயசுலேயே பசங்க கெட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து பல்வேறு குணங்களில் நோய்களால் இந்த உலகம் இன்னும் பாதிக்கப்படும். மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது. ஒரு விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடையாது, ஆடுவதற்கு பாடுவதற்கு, காதலிப்பதற்கான சுதந்திரம் இங்கே இல்லை, ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் இந்த உலகம் சந்திக்குது. அதனால் இந்த உலகம் வந்து ரொம்ப ஆபத்தானது, இந்த உலகம் வேண்டாம். அப்போ மனிதர்களுக்கு இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தேவை, ஒரு அமைதியான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை தேவை. இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கை, அடிமைத்தனம் நிரம்பிய வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு உணர்ந்து அவங்க வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை மீது மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், ஒரு ஆசை வரும். அந்த ஆசை தான் நமக்குள்ள அந்த ஆசை தான் எதிர்காலத்தில் வந்து நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது எனது கருத்து. அது நுழையணும், அதை எதிர்பார்ப்பாங்க, மனிதர்களே எதிர்பார்ப்பாங்க, எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போய்டுவோம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்க போகிறோம். இது எவ்வளோ மோசமான உலகம் என்பதை உணர்த்துவதற்கான சம்பவங்கள் இனிமேல் தான் இங்கே வரப்போகுது. அதனால் பெரிய தொற்று நோய்கள் வரலாம், கொரோனா மாதிரியான இன்னும் மிகப்பெரிய தொற்று நோய்கள் வரலாம், வேறு மாதிரியான தொற்று நோய்கள் வரலாம், அல்லது பெரிய போர்கள் நடைபெறுவதனால எங்கேயாவது அணு குண்டுகள் வெடிக்கப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். மக்கள் இந்த உலகம் மோசமானது என்பதை ஒரு ஆணித்தரமாக உணர்வதற்கு வேறொரு உலகம் தேவை, வேறு ஒரு பாதுகாப்பான உலகம் தேவை, பாதுகாப்பான வாழ்க்கை என்பதை நாம் உணர்வதற்கு நமக்கு இன்னும் பாடங்கள், அனுபவங்கள் தேவை. அந்த அனுபவங்களை பட்டாதான் புத்தி வருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு படுவதற்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது, வாய்ப்புகளை எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பாடத்தை நம்ம அந்த மாதிரியான ஒரு அழிவு சார்ந்த அனுபவங்கள் இனிமேல் வரப்போகுது. அப்போ தான் நமக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எவ்வளோ பெருசு, எவ்வளோ உயர்வானது, எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ தேவையானது. எளிமையாக வாழ்ந்தாலும் பாதுகாப்பாக வாழலாம், குடிசையில் வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த மாதிரி உலகமே தேவையில்லை, இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க.